இந்த அன்புக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னால ஈடு கட்ட முடியாது. இதுல கட்டிங் போட்டு வந்தாலும் கை தூங்க அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பண்ண முடியாது. மை செட்டு உண்மையிலே சூப்பர்பா, அருமையா இருக்கு. மை செட்டு பேர் என்ன? ஈஸ்வரி. அது யாரு பேரு? சாமி வேறா? ஓ நீதான் ஓனரா? ஓனர் எங்க அண்ணே? ஈஸ்வரி அண்ணே. இன்னும் நிறைய ஜாமான சேர்த்து வச்சு கோடி கணக்கில் வச்சு நீ வாழணும், நாங்க தெருவில் தெரியணும். இது என்னப்பா சிரிப்பு? வாழை பொறுக்காத உலகம்தான் இந்த தமிழ் உலகம். ஒருத்தர் நல்லா இருந்தா நாட்டில் வந்து விடுவானாக்க உடனே காசை வட்டி போடுவேன், கழுத்திருப்பேன், ஜேவ முண்டையை பதச்சு வச்சுருவேன். யூடியூப் சேனல் சூப்பர்ப்பா. இது என்னப்பா இப்படி லைட்டை போட்டு எடுக்கிறேன்? லைட்டை ஆஃப் பண்ணுனே. தெரியுதா தெரியலையா? தெரியலையா? தம்பி வால்யூம் குறைக்கப்படாது. நாலு சுத்த லூசு போய ஓர ஓக்குல தலைவனை மண்ணை வேற தீர்த்து. ஹலோ ஹலோ, ஒரே ஒரு கணிக்காக, ஒரே ஒரு கணிக்காக. அடுத்த வரை தெரிஞ்ச பாடு. ஒரே ஒரு கணிக்காக குடும்பத்தில் பிரிவு நடந்துச்சுடா சாமி. பாட்டு தெரியலனே. நாரத மகரிஷி சிவபெருமானை நோக்கி போய் ஒரே ஒரு கனியை கொண்டு போய் உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு போட்டி வச்சாரு நாரதரு. ஆமா நாரதரு. பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு. வாய்ப்பாடு முடிச்ச மாதிரி முடிச்சு விட்டியாரு உழைச்சுக்கிறவடாய். ஆனா விநாயகர் என்ன பண்ண மூஞ்சூரை தேடினாரு. அது அன்னைக்கு இற கிடைக்காம பெரும் பட்டினியில கிடந்ததுனால முருகப்பெருமான் சுதாரிச்சு மயில் ஏறி உலகம் சுட்டுனாரு. மயில் குஞ்சு செத்துறாதானே? ஓ மூடு வாஜிரா. ஆனா விநாயகர் பெருமான் சொன்னாரு, இந்த உலகத்துல தாய் தகப்பனுக்கு மேல சாமி இல்லை என்று. ஆமா, தாய் தகப்பனுக்கு மேல சாமி இல்லை என்று. தாய் தகப்பனுக்கு மேல உலகமே தாய் தகப்பன் தான் என்று. ஆமா, தாய் தகப்பன் தான் என்று. கனியை வாங்கி நமக்கெல்லாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் உனா சொல்லி போட வச்சாரு பிள்ளையாரு. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க.
யாருக்கும் துண்டு குண்டு போத்தணுமா? இப்போ எக்கோ குறைச்சிக்க பங்காளி. நான் பாடும்போது மட்டும் இது இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, இன்னைக்கு பூரா லவ்வர்ஸ் டே தானே. ஏகப்பட்ட பேர் போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பாங்களே. பூராமே ஹெல்மெட்டும் மாசுக்குத்தேன். லவ்வர் தானே, காதல் உண்மைதான். ஆனால் கப்ளிங் என்ன செய்வேன்? ஓசுந்த லென்த் அந்த டொங்காஸ் கலையிலண்டா. நான் ஒன்று சொன்னேன், அதை வேற மாதிரி நீங்கள் பரப்பி விட்டுறியே. எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது கூட அங்கேருந்தே வரேன். சாயலோடி பக்கம் போய் ஷூட்டிங் போயிட்டு தான் வரேன். அங்கே சினிமா நடிகர் பூரா பேசுகிறாங்க. அவன் சொல்கிறேன், உன்னை சொல்கிறேன், அதை மாதிரி அப்படியே சொல்கிறேன். இது என்னென்னா, இந்த பாமர தமிழன் மன கஷ்டம் அதிகம். இங்கே இருக்க அத்தனை உறவுகளுமே அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் செஞ்சு உழைக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு மட்டும் எதுவுமே வராது. சிலிண்டரே வராது. ஏன் நம்ம எல்லாருமே விவசாயி தான். நீங்கள் எல்லோரும் விவசாயி தானப்போ? இல்லை பூரா சேட்டு மங்கலாம் விவசாயம் தான். இந்த வார சட்டிக்குள்ளே கையை விடுறேன், ஏன் எறும்பு பிடிச்சி போச்சா? நல்லா வெதரை கிளச்சி விட்டு போ. ஏன் ஜாவியா? ஓன் ஜாவி போக தெரிஞ்சப்பா அது வெத்தவில்லையோ. என்ன சொட்டு ஒரு ஈரு சொட்டு. உக்கார் நெய் உக்கார். எங்கள் அன்னை மூத்தது, அதே எங்கள் அண்ணே. அதுக்கு அடுத்துதான் நான். என்னண்ணே ஒரு 500 ரூபா விடுவேன். தலை வெட்டிருச்சடா, கிட்னியை நலிவிச்சடா. நான் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இந்த நாடக நடிகர்களுக்கு கிடைத்த பெருமை. நானா கிடையாதுங்கய்யா. நானா பெரியாலே கிடையாது. எனக்கு பெரியாள் ஒரு ஆள் இருக்காரு. அவன் முண்டை அத்தை குளிக்கு வந்தவன். அவன் இல்லை, அவன் எங்கள் அண்ணன் இல்லை. எனக்கு பெரியாள் யாருன்னா எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கும் பெரியாள் யாருன்னா எங்கள் ஆத்தா. அதுக்கு தான் உலகத்தில் பெரியாள். நம்ம என்னங்க ஐயா, ஏதோ சும்மா நாங்கள் மங்கன்னு தவி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும் படாத பாடுபடுறோம். நீங்கள் பாடுவா அதில் குளிருக்கு செக்ஸ் படம் நினச்சிட்டாங்கடா. இது நீங்கள்லாம் என் அண்ணன் தம்பியெல்லாம் வேறு என்னம்மா? இல்லை நான் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தாளா? நீக்குரோவில் புறம் நானும் கீழாட்டுக்காரன், சிவகங்கை மாவட்டக்காரன். தம்பி ஒரு அளவு தான் விழுக்கு அந்துவோம். அப்புறம் என்ன இந்த நீக்குரோக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க? இந்த அவனை கிளச்சிக்கிட்டு பாரு. எதுடா டைலாக் மறந்துட்டான்டா. எதுடா பேப்பயமேனே. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுப்பதிலும் சரி, மற்றவர்கள் நம்மளை நம்பி வந்தால் அது எந்த மாநிலம் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது. எங்களுடன் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதி சாப்பிடியா என்று சொல்லக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா ரூபத்தில் இருக்கின்ற ஆண்மகன்களே, அதே மாதிரி புருஷன் கஞ்சி குடித்தாரோ குடிக்கலையோ நமக்கு தேவை கேப்புன்னு நிற்கக்கூடாது. ஆண்டனா காத்தடிச்சு திரும்பக்கூடாது. சீரியல் பார்க்கணும். சீரியல் தொடர்ந்து பாருங்க மேடம். 2027 நிறையா பார்த்த பொம்பளைக்கு 2.5 கோடி ஏறுதான். எங்கே ஏற்றுவ சிச்சுக்க வைக்க இல்லாமல் சீரியல் பார்க்கக்கூடாது தாய். சீரியல் பார்க்காத. வீட்டுக்காரர் புருஷனை பாரு, பிள்ளைகளை பாரு. பிள்ளை வெளியே இருந்து காஞ்சி கிடக்கு, நீ விளம்பரம் போடட்டும்ன்ற. புருஷன் என்கிட்ட நிற்கிறேன் போதையில் முண்டமாவேன். உடனே பொண்டாட்டியில் இந்த ஊதாங்கொலை என்கிட்ட எடுத்து போடணும். ஊதாங்கொலை இல்லை அவங்கள அவ்வளோதான்டா காமெடி. இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என் தாய்மார்கள் நம்ம சொல்கிறேன், அதுக்கு திருந்திக்கிறங்க. என்னப்போ எனக்கு என்னமோ நீங்கள் போடுற ஆட்டை எதில் எப்படியே போதும் பாருவே. கொஞ்சம் நேரத்தில் பாஞ்சு காற்றை கடிச்சு விட்டியான்னு தொடைய நக்கி விட்டியான்னு இப்போ வரல. இப்போ பாரு, ஏன்னா 50 பேர் உள்ள இடத்துல ஒன்றுமே வராது. இப்படி சேர்ந்துட்டா இப்போ எல்லா பேருமே கவனம் இங்கே இருக்குமாக்குங்க. என்கிட்ட பார்த்துட்டு புறா பேத்துக்கும் பைக்கு தான் போகும். பைக்கே வேணும், கண்ணாடி உடச்சி விட்டானா, சாச்சி விட்டானா, வரும்போதே விட்டு விட்டு அடைச்சிச்சு எங்கே போய் விட்டு. அதுலேயும் இந்த கூட
ஒரு ஓசி வண்டியில் வந்தால மட்டும் கவனிவேன். நம்மளோட அந்த கூட்டிகிட்டு வந்த ஆளத்தையும் ஃபோக்கஸ் இப்படியே இருவேன். அந்த ஆள் நகண்டா நம்ம ஆள் நகழ்வேன். இல்லை மச்சான் ஒன்றுக்கு வந்து வரேன். இல்லை மச்சான் எனக்கு லேஜா நீர் கசி ஏற்படும் மச்சான். மச்சான் அந்த அங்கிட்டு போய் லேஜா உட்காரேன் மச்சான். இல்லை மச்சான் நான் இங்கே ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். இதே உண்மை. ஆனால் உலக நாட்டுக்கே பயங்காட்டினது யாருன்னா என் தமிழ் தான். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு வீரத்திலும் சரி ரோசத்திலும் சரி தமிழ் டொங்கா சென்றான்டா திருந்த மாட்டானே வந்து செக்ஸ் வீடியோன்னு வேண்டாம் செல்லு இருங்க ப்ரோ. நாடகமாக செக்ஸ் வீடியோவா? நானே டவுட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ ஒன்னையோட சேர்ந்தாலாம் இருப்பேன். நகைச்சுவை பூரா கடுத்து விட்றாப்புல. ஐயா ஒன்றுங்க இல்லைங்க, நாங்கள் அண்ணதையும் போய் அடிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் உட்காருங்க. இப்போ நாங்கள் சும்மா நான் ரசிகராக நான் பார்த்ததே கிடையாது. எந்த மேடையிலாவது ரசிகர்னு சொல்லி யூடியூப்பில் இருந்து எடுத்து காமிக்க வைப்பான். ரசிகர்னே சொல்லவே மாட்டேன். பூராமே என் சொந்தம், எங்கள் அண்ணன் தம்பி, அவ்வளோதான். நீங்கள் ஓத்தாண்டா நான் கொம்பாண்டுவேன். ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு ஆளாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாத. எத்தனை கண்டிப்பாக 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 கண்டிப்பான்னு டீஸ் பிட்டி ஷாட்னு பண்ண மாதிரி இந்த வர விசில் வல்ல வர அடிக்கிறேன் பாரு. இப்படித்தான் பொம்பளைய ஊற இன்றைக்கி லட்சணம். பொங்கப்பானை பொங்குது பூரா 10 பொம்பளை நிற்கிதுங்க. புஷ்பா நீ நல்லா குழவை ஓடுவ, நீ ஓடுறி. எனக்கு கரும்புருதண்டில் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. பிரியா நீ ஓடுறி. எனக்கு அடப்பு. மொத்தமாக போடுவோம் முடி. அப்படித்தான் ஊட ஒரு கிளவி நின்றுருக்கு தெரியல. அது ஒன்று சொல்லி செட்டு பொல்லு போனாக்கில் விழுந்து உன் பானையில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிரிக்கிறிய ப்ரோ. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. உலகத்திலே தாய்மார்களுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது ஆத்தா. நான் ஒரு பேச்சுக்காக உங்களை கவனத்தை திருப்புறதுக்காக நான் பேசுகிறேன். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பொம்பளையால் இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு வந்திருக்க முடியாது. எங்கள் அம்மா படிக்கலை, அதுக்கு படிப்பறிவே இல்லை. உண்மையிலேயே நான் அதை ஈஸியாக ஏமாற்றி போடுவேன். பள்ளிக்கூடத்தில் பூரா முட்டையாக வாங்கிட்டு வருவேன். வாத்தியார் போட்டு விட்டுப்பாரு. மிக மிக மோசம், படு மோசம் உண்டு. எங்கள் ஆத்தா களை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் போய் சொல்லுவேன். ஆத்தாய் நான் பெயில் ஆகிட்டே தாண்டுவேன். எங்கள் ஆத்தா சொல்லும், வருஷம் இந்த கருப்புனுக்கு நான் கெடா வெட்டுவேன், தொடர்ந்து பெயில் ஆகுப்பா. ஏன்னா அதுக்கு பாசி பெயில் தெரியாது. அப்படியே அதை ஏமாற்றிட்டு வந்தேன். இப்போ பேரம்பத்தி வந்தவனே அது தெரியுது பெயில் எது பாசதுன்னு. அப்படிலாம் நம்மளாம் வளர்த்தாங்க. அப்போல்லாம் தீபாவளி பொங்க வந்தாத்தேன் புத்தாடையெல்லாம் ஒவ்வொரு ஆளு இந்த 1987 90 பிறந்த ஆளுக பூரா சின்ன வயசில் திரும்பி பார்த்தா 70 ஒட்டு இருக்கும் டவுசரில். 70 ஒட்டு ஒரே ஒரு சட்டை தான். அப்பா எங்கள் அப்பாலாம் ஒரே ஒரு சீனி பேடி பாக்கெட்டு கொடுப்பாரு. இதை தீபாவளி நைட்டு வரைக்கும் வெடிக்கணும்டுவார். நான் ஒவ்வொரு வெடியாக சில வெடியாக அப்படி வெடிக்கும் போது கால்கிட்ட மிதிச்சிருவேன். வெடிச்சிச்சுன்னா வெடியில் இல்லை, அது இல்லை வெடியில் ஆபத்து இருக்குது பங்காளி. மணிகண்டன் என்ன சாதாரண நினச்சிங்களா? சொல்லாதீங்கண்ணே, வேணாம்ண்ணே, சிரிப்பா. இவன் பித்த உடம்பு ஏற்கனவே முண்டைக்கு. நான் சொன்னேன், அடே பீரு 1 அடி 2 தடவை ஒன்றுக்கு வரும், சரியாக போகும் அப்படின்னு சொன்னேன். இவன் சொன்னேன், இல்லைண்ணே தீபாவளிக்கு மட்டும் உங்கள் குழந்தையா பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்காடி லெமன் புல்லை சாப்பிட்டேன். அண்ணே சொல்லாதண்ணே, சிரிப்பா. இருடா பேப்பாய மேனே. அப்போ சொல்லாதுன்னு சொன்னால் நான் வாங்கி கொடுத்த காராச்சாவை கக்கு. நேற்று நான் முந்திரி பொருள் வாங்கி கொடுத்துல அதை கக்குறேன். சரியா போச்சு. எப்படி யோசிச்சான்டா? நேற்று ஆதன கொட்டை தானே போனோம், அங்கே வாங்கி கொடுத்தேன். இவன் நிறைய போதையில் காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையிலடா ரஞ்சித்து இவன் மயனை கூப்பிட்டுருக்கேன், வாடா போய் வெடி வைப்போம். பார்த்தா முண்டைக்கு தூக்கத்துக்கு அதுக்கு நைட்டு பூரா ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காரு இவருக்கு. சரியான போதை. அணிகுண்டை முன்னாடி வச்சுட்டு ஊதுவத்தி எங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டியிருக்கேன். அப்படி ஆமாம், ஆட்டின வெண்ணமையம் சும்மா இல்லை, கையில என் நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு குனிஞ்சிருக்கேன். முண்டை சட்டி ஓடலை. சட்டி ஓடாமல் அந்த சின்ன பையன் பாவம். அது வரைக்கும் இவன் பின்னாடிதான் இவன் மையம் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்பா எப்படா அப்பாருன்னு கவட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கேன். சரி, பக்கத்து வீட்டுக்காரன் பட்டக்குன்னு ஒரு புசுவானத்தை வச்சு விட்டுருக்கேன். அந்த வெளிச்சத்தில் பார்த்துருக்கேன். வெளிச்சத்தில் பார்த்தவொடனே இவன் தொடைய மயம் சுரண்டிருக்கேன். எப்பாய் பின்னாடி சரஸ்வதி வெடி இருக்கு, நான் வைக்கவான்னு.
இவன் முண்டை சும்மா இருக்கக்கூடாது, திரிய கிள்ளிட்டு வைடான்னு இருக்கேன். திரிய கிள்ளிட்டு வச்சிருக்கான்டா. கொல்லிக்கட்டு கங்க வச்சவனே சுரு சுருன்னு போய் ஊர்நில விழுந்து அன்னைக்கு பூரா கடல் ஆமை மாதிரி அப்படியே இருக்கேன். பிதுக்கு மருந்து மட்டும் 800 ரூபாய்க்கு வாங்கி போட்டு இன்னும் தீக்காயம் பொல்லாது ப்ரோ. பொல்லாது. நீங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சோடாக்குள்ள விட்டுருங்க. பம்பா பம்பா நதிக்கரை ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய ஜலஜம் வந்து வாரா. முடிய தலசம் வந்து வாரம். இருமுடிய ஜலஜம் வந்து வாரா. அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா 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 நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் இந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரா. சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறான். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை, ராலி மலை, விறகு மலை, அஞ்சு மலை. மலை வலி மலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லி மலை, ஏ ராலி மலை, ஏ விறகு மலை, ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்க. அப்படி குயிக்கும் போது கேளுங்கோ. தூது கேளுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. ஏ பழனி மலை போவம்மா, பழனி மலை போவோமா. ஏ பக்தர்களே வேகம்மா. பக்தர்களே வேகமா. பழனி மலை போய் முட்டு பஞ்சாமிரதம் வாங்குவோமா. பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா. ஏ கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி வளவில. கந்தா கந்தா என்று சொல்லி சன்னதி வருகிறோம். ஏ காவடிய தூக்குங்க. தூக்குங்க. ஏ திருச்செந்தூர் போவோங்க. திருச்செந்தூர் போவோங்க. திருச்செந்தூர் போய் விட்டு லாலி கிணற குளிப்போமா. போய் விட்டு ஆழி கிணறுல குளிப்போமா. இங்கிருந்து எங்கேவோ வீட்டுலயே தெய்வம் இருக்கு. அன்னையும் பிதா வணங்கி விட்டு நிம்மதியா வாழ்வோமா. ஏ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. ஐயா குயிலுக்கும் முதுகேலுங்கோ. தூது கேளுங்கோ. ஏ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு. அரோஹரா. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. 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 ஐயப்பே முருகன் பாட்டு பாடும்போது எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷம் தானே ப்ரோ? மேடம் உங்களுக்கு ஓம் சக்தி சொல்லும்போது சந்தோஷம் தானே? நான் தான் இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தேன். குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறேன். என்னைக்கு ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட குத்த போகுதுன்ட்டு ஒரு பெரிய பஜாஜ் ஆச்சிருச்சு. என்னண்ணே சொல்றிய? பஜா காலி பண்ணிடுச்சு. ஏ ஓட்டுநர் உங்கள் வீட்டில் கிள்ளிக்கரை நினச்சியா? டிரைவர் ஊரான். டிரைவர் ஊரான் யார் தெரியுமா? 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். நம்மளை பாதுகாப்பாக அழைத்து செல்லக்கூடிய டிரைவர் ஊரான் அப்படித்தான். அந்த டிரைவரை நல்லா கவனிச்சிக்கலாம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனாலும் வண்டியை நல்லா தண்ணியை போட்டு அழைச்சி, ஹலோ அந்த தண்ணி இல்லை, உடனே உச்சின்றியே ஊரு எனக்குன மாதிரி அந்த தண்ணி கிடையாது.
பச்சை தண்ணியை போட்டு அலசி போட்டு 4 வேலுக்கு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு பற்றியெல்லாம் வரும் எப்படி பற்றியல ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ சூடத்தை முன்னாடி வச்சு அதை அமர்ற வரைக்கும் வண்டி ஓடி 12 லிட்டர் டீசல் காலி ஆயிடும். அவ்வளோ பக்திப்பா, அவ்வளோ தூரத்து பக்தி பருவத்தோடு வண்டி எடுத்து அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா டிரைவர், நம்மளை நம்பி இந்த குடும்பம் எத்தனை பேர் வர்றாங்களே, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை குடும்பம் எத்தனை குழந்தைகள் இருக்கோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் போயிட்டு வர வரைக்கும் மோட்டார் ஜாமியே எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஜபம்னா ஓட்டுநர் தான். இந்த பாப்பா தட்டி உங்கள் அப்பா டிரைவராத்தா? சரி உட்காரு உட்காரு, ரைம்ஸ் சொல்லித்தரேன் உட்காரு உட்காரு. அது பால்வாடி நினச்சி எந்திரிச்சு பார்க்குது. இதில் நீங்கள் லேஜா சொல்கிறீங்க, கருது வண்டிலாம் பார்த்துருக்கீங்களா? கருது வண்டி ஓட்டுறது யாராக இருந்தாலும் ப்ரோ வால்யூமாக கொஞ்சமாக வச்சுக்கிட்டு கருது அறுத்து போட்டு காய்ச்ச வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்னமோ அதிருது பூங்காத்தே அப்படின்டா, அப்படித்தான் பாட்டை போட்டு ஒரு ஆளை கொண்டே விட்டேன். ஆமாடா சத்தம் அதிகமாக இருந்திருக்கு. இந்த வயக்காட்டுக்காரர் சொல்லியிருக்காரு ஓனர், வேமா எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டுறியாப்பா, 300 ரூபா உனக்கு சேர்த்தாரேன், நாட்டுக்கோழி அடிச்சிருக்கேன், வண்டியை நிப்பாடி இப்படி சாப்பிட்டு போன்னு சொன்னவர் இவன் பூங்காத்தே பொண்ணுக்கிட்டன்னு கத்தை விட்டுக்கிட்டு அறுத்தும் போது இந்த ஆள் பின்னாடி சுத்துக்கிறது அறுத்தவர், பின்னாடி சுத்துக்கிறது அறுத்தவர் ஏற்றி இறக்கி விட்டேன். கடைசியில் பாட்டு கடைசியாக வீட்டுக்கு போகும்போது போட்டுத்தான் போனேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. இது ஏன் சொல்றேன்னா ஐயா எல்லாமே விழிப்புணர்வு ஐயா. போஸ்ட் மரத்தில் ஏறுற ஈபி வயர்மேனாக இருந்தால் கூட லைனை ஆஃப் பண்ணிட்டு போஸ்ட் மரம் ஏறுங்க. ஏன்னா எல்லாருடைய உயிரும் பாதுகாக்கணும். பிறவி என்பது எல்லாரும் நினைக்கிறீங்க 7 பிறவி 8 பிறவிலாம், அதெல்லாம் கிடையாது, ஒரே பிறவி தான். இதுக்கப்புறம் நீங்களும் பிறந்து வரப்போகிறது கிடையாது. இதே எம்கேஆரும் அடுத்த பிறவியில் கோமாளி வேஷம் போட போகிறது கிடையாது. ஒரு பிறவி தாங்கய்யா. அதில் நீங்கள் அடிச்சுக்கிறாம அண்ணன் தம்பியாக எல்லாரும் இருங்க. அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். கணேசி கோயிலுக்கு அடிச்சுக்கிறாங்களப்பா. ஆனால் அந்த கணேசி கோயிலை ஓசி ஏற்கிறாள் அவன் எதிரியாக இருக்கட்டும், அவன் நமக்கு ஆகாதவனாக இருக்கட்டும், எந்த ஊர்னே தெரியாது. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ள வேற ஊருக்கார உக்காந்தாலே நம்மளால ஜெயிச்சா கணேசி பயில போட்டாருன்னா கேட்பேன் பாரு, கணேசி பயில போடுவிய, அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காருல விட மாட்டேன், போடுவீங்களாண்ணே, எந்த ஊர்ண்ணே, அம்மாவுக்கு அங்கிட்டு திருப்பத்தூருக்கு அங்கிட்டு, ஐயே அங்கே தான் எங்கள் சின்னம்மா வாக்க போட்டிருக்கேன்ட்டுவேன். சின்னமாகவே இருக்காது, உண்டை படக்குன்னு ஒரு உருண்டை கேட்க வேண்டியதானே, ஜெயிச்சா சொல்லிட்டு சொல்லுவேன், லேசா உங்கள் போய் ஒரு ஓடு ஓடுக்கலாமான்னு அவன் சொல்லுவேன். விடிய விடிய முழிக்கணும் 3 ஓடுக்கு தான் இருக்குது, அண்ணே பிளாக்கில் விற்கிறாங்கண்ணே நான் வாங்கி தரேண்ணே அப்படின்னு சரின்னு கொடுத்துருவாப்புல பாவம். இவன் இம்புட்டுக்கான கொட்ட மாட்டேன், அரை பாக்கெட்டை கொட்டிக்கிட்டு இங்கே ஆண்டு வைப்பேன். கொடுத்தவன் வெட்டி வெட்டி உதச்சு. என்ன அதை கவட்டைக்குள்ளே வச்சு தேய்ப்பாங்க? நல்ல காமெடி தான். கவட்டுக்குள்ள வச்சு கவட்டைக்குள்ள வச்சு ஏன் இங்கே வச்சு தேய்க்கிறேன்? அங்கே தாண்ட நீர் கசிவு, அந்த புயலை காஞ்சிச்சுன்னா அந்த பழைய ட்ரில் எடுத்து கொடுத்துரும். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா, அறையவா வெட்டிக்காரன் மாதிரி உட்கார சொன்னா உட்காந்துருக்கான் பாரு, சத்துணவு வினையிற மாதிரி. நல்லாதான்டா உட்காந்துருக்கேன். இது நல்ல சேர்ன்னு சொல்ற, இவன் சேர்னால கேவலப்பட்டு நின்றேன். என்கிட்ட வந்து அண்ணே என்னென்ன நாடகம் ஆரம்பிக்க சொல்கிற சேர் வரலேன்ட்டேன். நான் சொன்னேன் என்ன செய்யணும், அதுக்கு போய் நான் போய் ஆச்சாரியை கூப்பிட்டு அடித்து கொண்டு வர முடியுமாடான்ட்டேன். உன் பவரை காமின்ட்டேன். நான் இலவட்ட பையில் 10 பேர் இருந்தவனையே தம்பி ஒரு சேர் கொடுங்கப்பா வெட்டிக்காரங்கிட்டேன். அதில் ஒரு தம்பி சொன்னேன் உனக்காக உசுரை கொடுப்பேன் எம்கேஆர், சேர் தானே திருத்துன்னு போனேன். 2 நிமிஷத்தில் வந்துட்டான்டா. வந்த சரியான நாக்காளி ஏறி உட்காந்து ஒரு பாட்டுக்கு பிள்ளையார் பாட்டு படிக்கிறேன், விதவிதமாக படிக்கிறார் ஒரு பாட்டெல்லாம். நான் கருப்பனை கூப்பிட்றேன், சேதபதி நாடு சிவகங்கை நன்னாடுன்ட்டு இவன் ஆடிட்டேன். நான் போனவொடனே தலையில் ஒரு அடி அடிச்சு முண்டை, ஊரில் ஆடணும் நீ எதுக்குடா ஆடுறேன்னா, அப்போத்தான் தெரியுது இவன் உட்காந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு போன சேரு. இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒல்லுன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்தது யாருன்னு கேட்டேன். நான் தான் பூச்சண்டு அப்படின்ட்டேன். அந்த கிளவி வேறு பூச்சண்டா, நான் தான் பூச்சண்டு 7 பிள்ளைய பார்த்தேன் எல்லாத்தையும் கழட்டிட்டாள்டா.
என் புருஷன் 7 பேர் வச்சுருந்தாண்டா 8 பேரை வச்சுருந்தேன். அப்புறம் லிஸ்ட்டு சொன்னேன். இப்போ எந்த சேர் விடு மோந்து வந்ததே உட்காருவேன். கதம்பா வாடை வருதா, பன்னீர் வாடை வருதா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடைச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஒரே வச்சனதான். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா வெறும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். அப்படி இருந்தார்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண் மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் புதினார். விண் மீது கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. அட தென்பாண்டி அட பொன்னமராதி அட திருப்பத்தூர் அட கல்லலா அட மதகுவட்டி அட சிவகங்க என் மானாமதுரை என் பாத்தியனூர் என் பரம்பக்கூடி அட தாண்டி போனா அட சத்திரக்கூடி ஒரு டோல் கட்டா அட 120 கம்பி தூக்கிருச்சு அட நேரா போனா என் 4 ரோடு போக வேண்டாம் என் நேரிலேயே சைட்டா போவோம். என் பாம்பன் பாலம் இறங்கியாச்சு அட இடது ஊரா அட பேக்கரும்பு அங்க படுத்திருக்க அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயாவுக்காக எல்லாருமே நல்ல ஒரு மனதோடு கைதட்டலாமே. அவர் ஒன்றும் ஜாதி தலைவரோ மத தலைவரோ கிடையாது. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது அது ஒரு தான். ஆனால் நம்ம எல்லாருமே கொண்டாடணும். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது பெருமை. இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் ஐயாவை தெரியாது. அந்த பப்புனு எம்கேஆர் அப்துல் கலாம் சொன்னார். அவர் என்ன மாட்டியா வரியான்னு கேட்பார். உண்மை அதே. என்னப்பா இன்னுமே நிறைய பேர் தெரியாதுப்பா. நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இருக்கா கிடையாது. நான் எவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலும் நீங்கள் அதை இப்போ கேட்பீங்க. திறந்த போகிறீங்களா கிடையாது. இவன் ஒரு ஆள் போதும்டா. அந்த சிவகங்கை மாவட்டம் எல்லாத்தையும் கருத்து போறேன். லேதுன்றேன். என்ன கேட்க மாட்டேன். நீ ஒல்லி என்ன பண்ண போற? உனக்கும் சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ பொம்பளை பிள்ளைய ஊரம் குறைஞ்சி போச்சு. பாரதிராஜா படத்தில் தான் கள்ளிப்பாலை ஊற்று கொள்வாங்க. இந்த படத்தில் காமிச்சாங்க லைவா. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை குறைஞ்சதுனால ஆம்பளைய பூரா வெறி கொண்டு தெரியான். பொண்ணுக்கு பூரா நாயாத்துறியான். புறக்கட்ட பூரா செகனட்டாக இருந்தாலும் பரவாயில்லங்க. 4 தாய் ஒன்று இருக்கா உடனே பண்ணுறேன்
5 வள்ள தாயா இருந்தாலும் ஒரு ஈத்து இந்த மாடு இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா தெரியும் பொண்ணு கிடைக்கல, மண்டை ஊரா வெளுத்துருச்சு. அவன் என்ன பண்ணுவேன், டெய்லி 5 மணி 6 மணிக்கெல்லாம் சீமக்கரில் மண்டி ஓட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க, பனங்கிழங்கு பிடிங்கி விற்பேன். அண்ணே எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருண்ணே. என்னால் நேரத்தில் முடியாது. நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி விட்டு ஒரு 2 மணிக்கு மதியம் சரிண்ணே போனேன்னா தெற்க போனேன்னா புதைச்ச சுடுகாடு இருக்கும். அதில் நல்லா மம்பட்டிக்கிட்ட கடப்பாறைக்கிட்ட வெட்டிக்கிட்டு நெஞ்சில் நம்ம சூம்பிட்டு பாடு. எதில் விட்டேன், நெஞ்சல் சூப்புறதுல. யாரு சுப்பையா பேரன்னா? நான் தான்டா. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா கொன்னையூர் சந்தப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வெள்ள விநாயகர் திருக்கோவில், மூலங்குடி கொன்னையூர் நேமநாட்டு கருமரவர் உறவு முறையினரால் நடத்தப்படும் 17ஆம் ஆண்டு அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்திய விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த SS கலைவாணன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலணி இனிமையான கோயிலபாணி, பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி என அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணம், இதிகாசம், நாட்டினுடைய நடைமுறைகள் பேச்சால் வலைதளம் உள்ளம் பிரபலமாகிக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு மச்சான் எங்களது கவிச்சுடர் எல் கவிராஜ் அவர்கள் நாரதராக தோன்றி காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது மணிகண்டனை எல்லாருமே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த தம்பிய அவன் ஆளு பார்க்கட்டேன் மார்க்கன்றி மாதிரி இருப்பேன், WWE மாதிரி. சின்ன பைய வந்து அரைஞ்சதுக்கு உள்ள வந்து அழுதுக்கு சொல்றேன், சின்ன பையன் அடிச்சு விட்டியான் கேட்டு கொடுங்க. அப்படி ஒரு வெகுலி பாவம். அடே ஐயா, நாடக உலகத்தில் உங்க தாய் தேவப்ப என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை இந்த தமிழர் பூரா நிறைவேற்றிட்டாங்கப்பா. நீ ஜாகிற வரைக்கும் என்னையே மறந்தாலும் சரி, என்னைய சார்ந்த கலைஞர்களை மறந்தாலும் சரி, உன்னை வளர்த்து விட்டு அந்த தமிழ் மக்களை மட்டும் மறந்துடாதடா ஐயா. நீ நல்லா இருக்க. நாடகம் பேசி 30 நாள் நான் தான் நாடகம் கொடுப்பேன். நான் அழகுமலை என் கோயில் கயிறை கட்டியிருக்கேன். போன வாரம் 7.25 பவனில் செயின் போட்டு வர்றேன். இது நாடக காஜில் போடுறான்னா இல்லை பிளாக்கில் கஞ்சா ஓட்டுறான்னா பகவானே ரஜன். தம்பி, நாடக உலகம் எவ்வளோ பெரிய கலைஞர்கள் இந்த மக்கள் பார்த்துருக்காது தெரியுமா? இந்த கொன்னையூர் மேடைக்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் வந்த மேடையில் நம்மெல்லாம் வந்திருக்கோம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தாண்டா. அப்போ நம்ம 2 பேரையும் ஊரில் வந்து 100 நாட்டை கூட கிடைக்காது. அவங்கெல்லாம் பழைய ஆள். அவங்கெல்லாம் இல்லை எம்கேஆரும் மணிகண்டனும் வர்றோம்ன்றாங்களே, அன்னதானத்தில் கலந்தா கூட மணிக்கட்டோடு உடச்சு போடுவோம். அவங்கெல்லாம் போச்சல கிளட்டு பயில ஆகிட்டு என்ன நாடகம் நடிக்கிறாங்க. இந்த பேச்சு வந்துரும்ப்பா. இவன் தருத்தனையும் முடிச்சது நம்ம விடுவேன். அம்மா வராது, அம்மா டெய்லி எனக்கு அப்படியே 1 லட்சம் ஏற்றி விட போகிறேன். உண்மையை தானே சொல்கிறேன் மக்காளி. இளமை போயிட்டா வருமா? ஒரு ரவுண்டு தாயா. நான் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளியா? அதுக்கு தேவை நான் படித்து சொல்லி செருப்பு கிட்டதே அடிக்கலை. ஏன்னா அவன் வச்சிருக்க பேர் சாமி பேர். அதனால உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். அஜித்து, போன வருஷம் ஸ்டார்டிங்கிலேருந்து 3 வருஷம் ஆச்சு என் கூட வந்து சொல்கிறேன், சேர்த்து வச்சுக்கன்னு சொன்னேன். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு 9 சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசு கப்பியே சேர்த்து வைக்க சொன்னேன், மிஷினையே சேர்த்து வச்சுருக்கானே பிரிண்ட் அவுட் எடுக்க. தம்பி மணிகண்டா, இந்த மேடையில் இவ்வளோ கூட்டத்தை நம்ம எத்தனையோ பேர் 1000 கூட்டத்தை பார்த்துருக்கான். கொன்னையூர் மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன் இப்போ என்ன, இதே கூட்டம் ராசவாட்டு வர்ற வரைக்கும் இருக்கணும். இந்த இப்பயே அவ்வளோதான், இந்த இப்பயே நீர்க்கட்டு ஆயிடுச்சுல இருக்குன்னு நான் சொல்லி என்னத்தை செய்ய. ஐயா தலைவர் ஐயா சொன்னாங்க, நீங்களும் மருதமணியும் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்று. என்னத்தை ஆறுமுனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசைமுரசு அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி,
நீ பாட்டுக்க சீச்சி ஜீர நுண்ணி அதெல்லாம் பாடக்கூடாது. லட்டு நுண்ணி ஓ உண்ணி அப்படி பாடு. நீ பாடுற பாட்டில் இங்கே வந்திருக்க ஆளு ஊரா பெத்த தாயை நினைக்கணும். அவங்க கண்ணில் இருந்து நீ பாடக்கூடிய வரியை கேட்டு கண்ணீர் வரணும். அப்படி ஒரு பாட்டை இந்த அண்ணனும் கேட்கணும். ஐயா ஒரு பாட்டை பாடு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன் பாட்டை. இதுக்கு தனவு மேல சீன்னு வருது. லஞ்சம் கொடு பாடி சொல்லடா. ஹலோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுலே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுலே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை துடைச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீரு பூசினத்தை திருநீராய் காணலோ, திருநீரு பூசினத்தை திருநீராயானதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு
மணிகண்டன் அவங்க அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்ததோட அவங்க அம்மாவோட வளர்ந்தது தான் அதிகம். 12 படிக்கும்போது கூட அவ ஆத்தா தாய்ப்பாலை குடிச்சிருக்கேன். உண்மைதான், இதில் சிரிப்பு கிடையாது. அப்பெல்லாம் அப்படி கொடுத்ததுனால தானப்போ நம்மளும் நல்லா இருக்கேன். இப்போ எந்த பொம்பளையாள் 5 வயசு வரைக்கும் குடிக்கிற, பெப்சி கேனில் கலக்கி விட்டு போயிடுற, ஒரு லப்பரை மாட்டிக்கிட்டு அவன் ஜொவஞ்சிக்கிட்டே கடந்து சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து திறந்து பார்க்குற மிச்ச பாலை நாய் குடிச்சிட்டு போயிடும். இது அவ்வளோ பெரிய காமெடிலாம் கிடையாது. நானே விட்டு விட்டாதேன்னு சொன்னேன். சரி சிரிச்சு காப்பாத்திட்ட விடு, கருப்பையும் காப்பாத்தானே. மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்வான் கோடையடி குமரன், கோடையடி குமரன் எனக்கு அன்புக்குரிய அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த இந்திரனுடைய மூத்த மகன் சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வாங்கின காசை கொடுக்கணுமா? அதே 2 அடி சடக்கு சடக்குன்னு அடிச்சேன், வரட்டும் காலை ஒடிக்கணும்னு. உண்மையிலேயே வயது ஒரு காரணம் கிடையாது. இப்போ ஐயா நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். உன் திறமைக்கு எம்கேஆர் கைதட்டுறையா. நல்லா இரு, நல்லா இரு. என்னத்த நீ பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே ஒரு சில தகப்பன்லாம் பிள்ளைகளுக்கு சொல்றது, என் காலத்தோட போட்டும்டா, இந்த விவசாயம் பார்த்ததெல்லாம் சொல்றியே, இந்த தொழில் என் காலத்தோட போட்டோம்னு சொல்றியே, அது தப்பு. நீங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைய பட்டா தாயா உங்க வழி தெரியும் ஐயா. படம் மாட்டுறாங்கன்னா காயடிச்சு விடு, காயடிச்சு சாம்ப தடவி வெள்ளி ஜாம்பராணி ஓடு கனகனன்னு காட்டுக்குள்ளேயே திரியட்டு. என்ன என் அன்பு தம்பி இவங்க அப்பா தான் என்னைய 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ முதுகுக்கு மசுறு வச்சிருப்பேன். இந்த மசுரை ஏன் வெட்டினேன்னு உனக்கு தெரியுமாடா? ஏன்னு அளவுகள் கிடையாது, அது வெட்டின காரணம் வேற ப்ரோ. அது கோயிலுக்கு தான் வச்சிருந்தேன். ஏன் இப்போ வைக்கலன்னு கேளு. என் ஊர் சொந்த ஊர் மானாமதுரை பக்கத்தில் தாயமங்கலம் ரோட்டில் இருக்கு. சரி புற சரி புற பற்றி பண்றமா நானே சொல்லிக்கிறேன், யாரும் ஊம் போட வேணா. சரின்னா இங்க பங்குனி மாதம் தாயமங்கலம் முத்துமாரி திருவிழா. அப்ப நாடகத்துக்கு லேட் ஆயிடுச்சுடா. சாம்பை போட்டு கம்மாயில குளிச்சு விட்டு சரி காயட்டும், மசுறு காயட்டும், மானாமதுரை பசியேறும் போது கொண்ட ஓட்டுக்கிறோம்னு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டி வச்சிருப்பேன் சிவப்பு கலர்ல. ஆடா இவன் கெடுத்து போறான்டா அந்த சோக்கை. சாருன்னு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தீங்க. தாயமங்கலம் கெடாவட்டுக்கு போன 4 வயலுக்கு நல்ல ஜரகு சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கு இந்த மஜிரை பார்த்தவொடனே ஜெம்ம பிகர் நினச்சி என்னை விரட்டிட்டேன். நான் என்ன நினைக்கிறேன், ரசிகராக இருப்பாங்க போல, அதனால தான் ஓடி அந்த போட்டோ எடுக்க நினைக்கிறான்னு மிரண்டு
நானும் விரட்டி வரேன், அவங்களும் விரட்டி சைடு கண்ணாடிலே பார்க்குறேன். நான் வேற எல்லாத்தையும் வலிச்சிருவில்ல மழுக்குண்டு. மானாமதுரை பாளையம் ஸ்கூட்டி ஏறிச்சு. அவங்க வண்டி ஏறி எனக்கு முன்னாடி வண்டியை மறைச்சிட்டாங்கடா. மறைச்சிட்டு இப்படி அண்ணாந்து இப்படி பார்த்துட்டு ஆம்பளையா அப்படின்னேன். அப்போ பொம்பளை நினைச்சு 8 கிலோமீட்டர் வெட்டியிருக்கேன். நல்ல வேலை அப்போ பேம்பஸ் இல்லை. அப்போ நான் பேம்பஸ் இல்லைன்னேன். எதில் விட்டேன்? வாயில. இந்த பத்தியா உன் பேரை சொல்லும் போது எப்படி பேசி நான் பாடுறேன். இதெல்லாம் போடாதப்பா, நாடகத்தில் கருத்து போடுவேன். போந்தா கோழி மண்டை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆல்ரவுண்டு இந்த தங்கத்தை இந்த மேடையில் நான் ஏன் சொல்கிறேன்னா, ரஞ்சித்தை அவங்க அப்பா செல்லியம்பட்டி அழகர் சாமி தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொன்னமராது ஏரியாவில் என்னை அறிமுகம் செஞ்சார். அதுக்கு நான் கைமாறு செய்யணும். என் தம்பி நல்லா இருக்கணும் ஐயா, உன்னை நல்லா படிக்க வச்சாரு, நல்லா படித்தேன். ஆனால் தந்தை தற்சமயம் இல்லை என்று நீ கலங்காதடா. இங்கே இருக்க பெரிய ஊராக நமக்கு அப்பா தானடா. இந்த எங்கள் ஆத்தாலாம் உட்காந்துருக்க ஐயா, நீ நல்லா உன் குடும்பத்தை பாரியா. தந்தை எந்த தொழிலை விட்டு மறைந்தாரோ, படித்த படிப்பை விட்டு அதே தொழிலுக்கு நீ ஆல்ரவுண்டுக்கு வந்தவர் சாமி. நீதாயா பெரிய ஆள். எம்கேஆர் உன்னையோட சின்னாலியா. என் குடும்பத்தில் யாருமே கிடையாது. எங்கள் ஐயா ஒரு காலத்தில் நாங்கள் பரம்பரை கோடாங்க. அவர் எங்கள் ஐயா சரியான கிரிமினல்ப்பா. கும்போணத்துக்கு அங்கிட்டு போய் பேய் விரட்ட போகும்போது ஒரு பொம்பளைக்கு 7 பேய் பிடிச்சிருக்கு. அவரால் 6 விரட்டி விட்டார். புருஷன் சொல்லியிருக்காரு, இது அடுத்தடுத்து தொடரும், உனக்கு இந்த பொம்பளை இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு வந்துட்டார். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 5 அப்பத்தான் எனக்கு தெரியாதது. எங்கள் அப்பா அன்னைக்கு டைரியை பரட்டினாரு, கரையா மொச்சிருச்சு. எங்கள் ஐயா பிள்ளையெல்லாம் விசில் அடிச்சு தானே கூப்பிடுவாரு. விசுன்னு அடிப்பார். 70 பேர் வருவேன். ஒரு நம்பர் போட்டு தான் கூப்பிடுவார். அப்போ ஐயா இதே வேலையா இருப்பது பரவா. கொஞ்சம் உள்ள வரியா, கேசரி கட்டி வச்சிருக்கேன் வரியா. என்ன இப்போ டொங்காஸ் தான் வேலையாவா? அப்ப நம்ம வாங்குற பிட்டு படம்லாம் கிடையாதுடா, எல்லாம் அச்சடி பிரிண்ட் தானோ, லைவ் தான். எங்க ஐயா செம்பரி ஆடு வச்சிருந்தாரு. அப்ப கனா பையன் ஆடை தவணுன்னு அது அப்படியே சீமக்குரில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அதான் படம் அப்படியே படம் பண்ணுறதுன்னு அந்த எஃபெக்டோட அப்படியே தண்ணிக்குள்ளே நிஞ்சு நல்லா வார்ம் பண்ணிட்டு வந்து அப்பத்தா இங்கே போய் தவுண்டி அடிச்சு எங்கள் அப்பத்தா கம்மாயில் குளிக்க இந்த பாவாடை முட்டையா தெரியும். பாவாடை முட்டைக்குள்ள ஒரு கட்லா மீன் மாதிரி நழுவுன்னு பார்த்தா எங்கள் ஐயா மிதந்துட்டு போவேன். எங்கள் அப்பத்தா சென்னை ஆயிடுவேன், பிரச்சனை ஆயிடுவேன், காலை கடிச்சு வச்சுருவேன். வெரி டேஞ்சரஸ் டொங்காஸ். ஆனா என் அன்பு தம்பி படித்த படிப்பை விட்டு தன்னுடைய தந்தை வாசித்த இந்த பல வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ரஞ்சித்துக்கு ஒரு பலத்தை கைதட்டல தட்டலாம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் செல்லியம்பட்டி அழகர் சாமி அவருடைய தவ புதல்வன். செல்லியம்பட்டி ஊரு எப்படி எனக்கு தெரியும்னா, ஐயா செல்லியம்பட்டிக்காரங்க வந்திருந்தா கோச்சுக்கிறாது ஐயா, நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இங்க இருக்கீங்க, உங்களை வணங்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தால தான் ஐயா இந்த பிள்ளை பேர் வாங்குற ஐயா செல்லியம்பட்டிக்கு. ஆமா, இதை பெருமைப்படணும். எங்க ஊர்ல என்னை பெருமைப்படுவாங்க. தூய்மையை குடிக்குமேனே ஒரு அளவுதான் செவரொட்டி அந்துவோம். என்ன நாடகத்தை கெடுக்கிற ஈர நாடகத்தை காசு வாங்கணும். செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள்.
குஞ்சாணி. சூப்பரியா ஐயா. உன் உழைச்ச உழைப்புக்கு எப்படி இந்த நாடகத்தில் 7 ரூபா நிற்குமியா? இல்லை தம்பி, இந்த மாதிரி வாட்சு நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. உன்னைய சந்திச்சு நான் 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா நீ இங்கிட்டே திடுற, எங்கிட்டாவது திரி, எனக்கு பேசின தொகை தருவில்லை. அவனுக்கு ஒரு ஆளை போடுறான். என்னத்த ஐயா, ஆமா பொய் சொல்ல மாட்டான்டா. அவன் சொன்னா அப்படியே பழிக்கும்பா. குசுனி பையன் ஓடா, என் தம்பிடா, அவன் நல்லா இருந்தா போதும். ஐயா ஐயா, செல்லியம்பட்டியில் அந்த மண்ணில் பிறந்த கால ஜோட ஓலையா. என்ன சொன்னாலும் நக்கலா சிரிக்கிறீ என்னடா? அப்போ அவன் அற அவன் வயசு என்னடா, உன் வயசு என்னடா, அவன் கூட என்னடா பழக்கம்? உங்கள் அம்மா அன்னைக்கு சொல்லியிருக்கோடா, சத்துன்னு அரைஞ்சிட்டு ஒரு 100 ரூபா விடுவேன், நன்றின்னு போவேன் முண்டை. வயதான காலத்தில் கூட இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் நானா ஒரு ஆதரவற்ற இல்லம் வச்சிருக்கேன். அந்த ஆதரவற்ற இல்லத்துக்காக அண்ணே பேர் என்ன, பேரை சொல்லி அவர் வேறு அவருக்கே மறந்துட்டாரு. இவங்க சொல்லு, கிழிச்சிட்டு எடுத்தோடனே சொல்லு. இந்த வாரி வா, என்ன ட்ரெயின் ஏரியா வரணும் வானே, மெதுவா மைக்க சொல்லு. கிழுவைப்பட்டி ரஞ்சித். கீழே விழுந்துட்டாப்புல. என்னது கிழுவைப்பட்டி? அத்தி நீ சொல்லவே வேணாம். அத்தி பக்காடி இல்லாம நாடா ஐயா. கொஞ்ச நேரம் நான் பார்க்காம போ தெரிஞ்சா. சிறுனா பீ வாட அடிக்குமே. கீழே கீழே அண்ணே, கீழே வேகுபட்டி ரஞ்சித். ரஞ்சித் அண்ணே, எனக்கு அன்பாளையத்துக்காக 1001. மெதுவா சொல்லணும், 2 பேர் இருந்தே நினைச்சிருக்கீங்களே. எப்படி நீங்க எல்லாம் என் அண்ணேன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். நான் 2000 சேர்த்து தரேன், இதோட தெரிஞ்சிருவியா? போறையா எறும்பு சாமிச்சா போட்டு விடுவா. ஐயா, ஒரே ஒரு விஷயம் அண்ணே, ஏன் இந்த பப்புனுக்காரன் எல்லாத்துக்கும் இல்லாத அக்கறை இந்த மயிராண்டிக்கு எதுக்கு நீங்க வையலாமண்ணே? நீங்க வையும் போது கூட அங்கே எம்கேஆர் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன் பாரு. நான் தான் என் பெரிய ஆளு. ஏன் மதுவை பற்றி பேசுகிறேன்? 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காவல்துறை அதிகாரிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு குடியாரனா இருக்கேன், வீட்டில் உள்ள சாமான்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறேன். எம்கேஆர் நான் தான். அவ்வளோ மோசமான ஒரு குடியாரனா இருந்தேன். ஆனால் போன வருஷம் அந்த 4 வீடு திறக்கும் போதே எங்கள் ஆத்தா சொன்னிச்சு, 7 வருஷத்துக்கு முன்னாடி, உன்னை பிள்ளைன்னு பார்த்ததுக்கு என் வயிற்றில் பிரண்டையை கட்டி அடிக்கணும்டான்னு சொன்னிச்சு. இப்போ இந்த பிள்ளையை பற்றி நினச்சி எங்கள் ஆத்தா ஆனந்த கண்ணீர் வடிக்குது. நீ யாயா அப்படி மாறின? எத்தனை பேர்த்த வாழ வைக்கிறிய என் ஜாமி, நீ நல்லா இருக்கணும்னு என் தாய் தேவப்பேன் அன்போடு இந்த தமிழ் உறவுகள் ஆசிதேன். இதில் என்ன ஒளிமறைவு? நீ நல்லா கவனிச்சு பாரு. ஒரு ஆளை கூப்பிடுவேன், என்ன தண்ணி வேணி, பேரு கீழப்பட்டி ரஞ்சித் 1001. ஏனே நீ நல்ல ராசியான ஆளா இருக்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வா, காலையில ஒரு 8 ரூபா தரேன். நான் ஐயோ, அதுக்குள்ள 2000 சேர்ந்து வச்சானா? மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது காரு. விழா கமிட்டியில் கேட்டுக்கிறேன். SSLF சிட்டி TR சத்திவேல் ஆராதனா ஹோட்டல், ஆராதனா மளிகை ஸ்டோர், மதியானி இம்புட்டு வச்சுக்கிட்டு 200 ரூபாயா? எங்கள் அண்ணனை கூப்பிடாத. நீ வானே, அன்பாளத்தில் ஒரு வீடு கட்டித்தரேன், செகநாட்டில் ஒன்று ரெடி பண்ணுறேன், வா. ஏன் கொடுத்து வந்த அழகானா? கீழப்பட்டி பிரதீப் சக்தி சார்பாக ரூபாய். இது என்ன? போய் கவிட்டு வா.
கவிட்டு வா. ஏய் அதுக்கு ஆளை போடுறா, அது அந்த ஏசியை போட்டு விடுங்கடா. இந்த போட்டு விடுவோம்னே. நல்ல ஆளா இருக்கும்போது விடாதீடா. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நிதியாக சிங்கம்புணரி எஸ் தியாகு, தொட்டியபட்டி எஸ் சுபாஷ், பெரியநாச்சி குரூப்ஸ், ஏஎஸ்கே கலை அம்பலம், பி உசிலம்பட்டி ஆர் வள்ளியப்பன் சார்பாக 1001 அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. வயதான காலத்திலும் நாடக கலையிலே உழைத்து தாளம் போட்டு வாழ்ந்து வரக்கூடிய இந்த பெரிய மனிதரை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குகிறேன். பசத்துக்குரிய அன்பு ஐயா தாள கலைஞர் எம் சாந்திராஜன் அவர்கள் சின் தாளம். ப்ரோ கொஞ்சம் இங்க வாங்கலேன். எவ்வளவு உன்னை பெருசா சொல்லி கைதட்டு வாங்கி கொடுத்து உன்னை யாரு இத்தனை குத்து சொன்னாங்க வாங்க. மாதிரிலாம் இப்போ சட்டத்திட்டம் கிடையாது, இது ரைடு, இதெல்லாம் இத்தனை குத்தக்கூடாதான், ரைடு ஓவர். லைட்டாக சுரண்டிட்டு வார்ம் அப் பண்ணு, போ மண்ணை கலைச்சி வார்ம் அப் பண்ணு. இங்கே 1000 வரைக்கும் வந்துச்சு, 50 செல்லாதுனே, 100 ஆசை. ஐம்பது மட்டும் கிடையாது, 100 கிடையாது அண்ணே. நீ கொடுத்த 1 ரூபாயிலேருந்து தானே 1 கோடியே வருதுண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. பேர் அண்ணே இப்ராஹிம் நசூல். நல்ல பஸ்ஸில் சரி. அடுத்த மேடைக்கு வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகு, 300 400 ஏற்றி கொடு. சரி சரி. வெதரில் மிச்சு புறாத எல்லாம் வெதர். அவன் பாரு கவலை அகத்தி இங்கே சுரட்டி கச்சா வளர்க்குறேன் பாரு. அவன் மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, உலகத்திலேயே 2ஆம் இடம் காவல்துறையில் யாருன்னா தமிழகம் தான் ஐயா. ஐயா துப்பாக்கி லோடு கொடுங்கயா, என் மேல கொலக்கேசம் போடுங்கயா. ஐயா காவல்துறையிலையும் நிறைய நல்லவங்க இருக்காங்க ஐயா. ஏன்னா நீ தப்பிச்சுட்டு போயிடுவ. பொன்னமராதிகளே, நம்ம பொன்னமராதி டவுனில் நம்ம தான் கவுன்சிலர், நமக்கு தெரியுமில்ல, இந்த அவர் தெரியும்னு எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கே போய் கெஞ்சுவேன். ஏய் லைசன்ஸ் எங்கடா, ரினியூவல் பண்ணணும்ங்கயா. ஹெல்மெட் எங்க, அது சின்ன பிள்ளை கிளியாஞ்சட்டி நினச்சி உடச்சி போச்சுங்க. ஏய் 200 ரூபா விடு. 40 ரூபா தான் சார் இருக்கு. சரி 40 ரூபா விடு அப்படின்னு நீ போயிடுவேன். இப்போ தப்பிக்க முடியாது. நீ பாட்டுக்கு போகணும். போலீஸ்கார ஐயா காதில் செல்ல வச்சுக்கிட்டே அப்படியா டிஎன் 43 47 கிரிச் 10,000 பையன். வண்டியை வைக்கும் போது டவுசர் கழிஞ்சிடும். உங்கள் வண்டி எவ்வளோ? 47,000. 1 ரூபா குறைய மாட்டேன். கம்ப்யூட்டர் வச்சு செல் நோண்டுவேன். ஃபைன் எவ்வளோ இருக்குது? 84,000. சாரி, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு நான் போயிட்டு வரேன். தலைக்கவசம் போடுங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவர்களுக்கும் நம்மளை போன்ற குடும்பங்கள் இருக்கிறது. இரவுகள் பாராமல் தன்னுடைய குடும்பத்தை வீட்டிலே விட்டுவிட்டு நமக்காக பாதுகாக்கக்கூடிய காவல்துறையை எம்கேஆர் வணங்குறேன். என்னை நீங்கள் எப்படி வேணால் நினைக்கலாம். எனக்கு அவங்க நல்லதான் செஞ்சாங்க. நானும் 500 ரூபா அவதானம் கட்டினேன் என்பதை குறிப்பிடத்தக்கது. இதில் என்ன இருக்கு? நான் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு வருது தம்பி? அதை கூட நம்பிடலாம். சில பேர்லாம் அடிச்சு விடுவான்டா. என்னடா அது, ஹெல்மெட் எங்க, லைசன்ஸ் எங்க? பொண்டாட்டி மாசமா இருக்காயா, புள்ள பிறண்டு கிடக்காமியா. பார்த்தா கல்யாணமே ஆயிருக்காது, வயசு 18 தான் இருக்கும். இந்த அண்ணன் நிறைய கட்டியிருக்குங்களே. எக்கோ வைங்க. ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த மண்ணு எப்படி உருவாச்சு? கொன்னையூர் சந்தப்பேட்டை எப்படி முப்பாட்டங்க இங்க வந்தாங்க, நம்மளை எவ்வளவு இதா வளர்த்தாங்க, எப்படி இந்த சாமி எல்லாம் கண்டெடுத்தாங்க. வீரம் குறையாம இந்த கொன்னையூர் மக்களை மட்டும் கிடையாது, தமிழகத்தையே வரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற கொன்னையூர் மாரியம்மை, அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு, மதுரை பாண்டிமுனி,
ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர மதுரை பாண்டிமுனி 600 வருஷம் பட்ட சீமக்கரவ உடமரம் தான் படுக்க அந்த காளிமுனியை இல்லைன்னா எம்கேஆர் இல்லை எங்கூடயே என் ஜாமி இருக்கு அந்தந்த ஊருக்கு வந்து அந்த நாட்டு மக்களை காப்பாத்துது கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா காசை கொடுத்து லஞ்சம் கொடுக்குறியா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொன்னையூர் சா மு பெரி செந்தில் நன்கொடையாக 1001 அன்புள்ளத்துக்கு நன்றி நன்றி. சாமி அழைக்க போறேன். பொம்பளையாள் போறேன். இடுப்புல பீரோலி சாவி தூக்க வரிச்சில ரிமோட்டை தூக்கி சொருகி வச்சிருப்பேன். ஆம்பளை போறான். செய்தி வீடி கணேஷ் போயில எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஆடு. அது செய்தி வீடி முறிஞ்சு போச்சு. செல்லுல டிஸ்பிளே போச்சுன்னா நான் ஒன்றும் இங்கே கடை வைக்கல. இருந்தேன் அப்புறம் பேசுவான். காசே கொடுக்காம வெறும் வெறும் கிளி சீட் எடுக்காது. ஹலோ ஹலோ ஏ உட்காருங்க உட்காருங்க அப்புறம் பேசுவான். ஹலோ ஹலோ சேது 14 சேது 14 5 ஜட பரஜிவர என் ஜீவகங்க சீம புலிதி வரக்குதுடா உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட எத்த நீதிக்கு கட்டுப்பட்டு என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த கொன்னையூர் மக்க செழிப்பாருக்கு எத்தவ மகிமை தெரியுதாய் கொன்னையூர் முத்து மாறிய கூட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சி வீரம் குறையலே நாங்க நாட்டு மக்களை காமாடு தளமாடு காக்குற என்று சொல்லி இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் அருளாடி எந்திரி அடந்த முடி அழகாய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே கொன்னையூர் ஏரியாவுல நீ தர்மமுனின்னு பேரு வாங்கினப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டிமுனியே நீ பரிதேச வேஷம் போட்டவன்டா குத்த வச்சது மேல மடப்பு எப்போ கால் வச்சு கை கழுவுன கலுங்கடி போட்டலாம் அங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டிமுனி தாமதிச்சடா மதுரையிலே கள்ளிஜரி நல்ல கம்மாயா கள்ளிஜரி நல்ல கம்மாயா எப்போ கெவலி அடிக்குதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா 600 வருஷம் சீமாக்கருவ உடமரம் தான் படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலே என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிஜரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த கொன்னையூர்ல உள்ள நொண்டி சாமி உன் தம்பிய கூட்டிக்கிட்டு அவனுக்கு ஒத்தா காலு சப்பானிடா ஒரு காலு நொண்டியடா 12 வருஷம் 12 வருஷம் முப்போக விளைஞ்ச சீமை பஞ்சம் போகுது இந்த கொன்னையூர் சந்தப்பேட்டையில நம்ம முப்பாட்டை ஆண்ட காலத்தில 12 வருஷம் பாராமலையில்லே நம்ம நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க கொன்னையூர் முத்துமாரி சாமியே. அப்ப ஊர்ல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த கொன்னையூர்
சந்தப்பேட்டையில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழையாச்சு நம்ம கிளவி மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கொட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. முப்பாட்டு கிழக்கு நாடு போய் கிழக்கு நாடு போய் கிடமாட்டு கண்டு வாங்கி வராக. அப்ப கொன்னையூர் சந்தப்பேட்டை கிளவி சொன்னுச்சா, இந்த கண்ட இந்த மனுஷன் ஏன் வாங்கி வார. அப்ப கிளவன் சொன்னாரா, இது கொன்னையூர் சந்தப்பேட்டை கோயில் மாட்டா வளர்க்க போறேன். கண்டு வளருது கருப்பு நம்ம ஜாமி மாடு கம்மாயில கால் வருதுடா. மாடு பெருசாக கிளம்பி ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போறேன். இது நம்ம கோயில் மாடுன்னு சொல்லி அவுக்க போறேன். அப்போ ஊருல உள்ள பெரிய மனுஷர் எல்லாம் இந்த மாடு வாயாது, இனி உங்கூட நாங்க வரமாட்டோம் என்று சொல்லிட்டா. ஒத்த கைத்துல கிளவை அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. கிளவி சொல்லிச்சாங்கள, மாலையிட்ட எங்கனவரும் மாடு கொண்டு போறாக. ஒரு ஜனம் கூட போல இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற. அப்ப வலது கொம்புல கருப்பனும் இடது கொம்புள்ள நொண்டி சாமி திமுள்ள நிக்கிறாண்டா முனியாண்டியே. எட்டு பறியுது அலங்காநல்ல ஒரு மணி அடிக்குது. கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு, இது கொன்னையூர் சந்தப்பேட்டை கோயில் மாடியா, நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரே. அடிய தாண்டுது சந்தப்பேட்டை மாடு வலது கொம்ப சாக்கிது, இடுப்பு முறுக்குது. இந்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கிது. அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது. அப்ப புடியாரு சொன்னானா, இந்த கொன்னையூர் சந்தப்பேட்டை கோயில் மாட்டு கொம்புள்ள ரெண்டு பூதவாயா பொழந்து நிக்குதுடா. மாடு பாஞ்ச மாடு இன்னைக்கு வாழ சுருட்டலே. சந்தப்பேட்டை கோயில் மாடு இன்னைக்கு வாழ சுருட்டலே. அன்னைக்கு பாஞ்ச மாடு இன்னைக்கு பாயல. கெட்டிக்கார சாமி கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளையல பெயடிக்க விட போறையா. வீரம் பத்தலே எங்க பாட்டைங்க கட்டி காத்த சாமிக்கு வீரம் பத்தலே. இப்ப வாடிய தாண்டலடா, இந்த மாடு வாடிக்குள்ள உள்ள போக பாக்குதுடா. நாட்டு மக்கள் மகிமை அறியன 18 நாடர்களையே நீ படிக்கட்டாக்கி உட்கார்ந்து உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பையும் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில. உனக்கு 18ஆம் படியான பேருண்டு, அருவா எரியுதுடா. உன் குண்ட முடி குழுங்கலடா. இன்னைக்கு கொன்னையூர் சந்தப்பேட்டையில உன் படிக்கட்டு மங்கிருச்சாட்டா. கொஞ்ச நேரம் நீ அனல் காத்து வீசி இந்த நல்ல ஊருல நான் நாட்டு மக்களை காப்பாத்துறேன் என்று சொல்லி வீரம் குறையலடா. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி கருப்பு தங்க நல்ல குட்டி
முடியருவா சாமி முடியருவா சாச்சாடு பிச்சருவா சாமி பிச்சருவடா குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடோ பிச்சருவா கருப்பு பிச்சருவா வெள்ளி நல்லே அட ஒத்தக்காலே சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியடா என் முனியாண்டே நீ தாமதிச்சது போதும்டாய் என் தர்ம முடிய எந்திரிச்சு வா 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 ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா துள்ளி வாடா கருப்பா துள்ளி வாடா கருப்பா ஆடி வாடா திக்கிட்டா தண்ணி வச்சா கருப்பே தண்ணி வச்சா குமுறுதடா உன்னாருவா கருப்பே உன்னாருவடே டிக்கெட்டா தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா முருகடா நேருவா கருப்பு பின்னருவா யாத்திக்கிட்டா தண்ணி வச்சா அலறுதடா உன்னாருவா கருப்பே உன்னாருவா ஆட்டுக்கிட்டா தண்ணி வச்சா நின்னுடா முன்னருவா கருப்பு பின்னருவா தங்கச்சியே காணாமுடா பொன்னையோடு உன் தங்கச்சி முத்து மாறிய காணாமுடாய் ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா பச்சமுள்ளா கருங்குட்டிலே உனக்கிட்ட நாட்டு மக்க ஒச்சமுள்ளாத கருங்குட்டியே உனக்கு ரத்தம் தான் காவலா அப்ப மங்கிட்டியா விளையாடா ஒச்சமுள்ளா கருங்குட்டியா கருப்பே கருங்குட்டியா உனக்கு ஓயாத ஒரு மணிக்கு உனக்கு வேட்டை அந்த கீழாட்டு மண்ணு வரக்குது இந்த மேனாட்டுக்கு வந்து இந்த மக்களை காப்பது நீ காக்கிறியா அப்ப விளையாடு ஏன் சுணங்குற ஏன் சுணங்குற அப்ப நாட்டு மக்கள் இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கிறியா அடந்த நல்ல உனக்காக ஏன் காலி முடியா அடந்த நல்ல உனக்காக உனக்கு உனக்காக ஆர்ப்பரிக்கும் கீழாடா டேய் அந்த கழுச்செடி கலுங்கு எங்க பாட்டை காலத்துல நீதி மாறல அவரு முள்ளு சத்தமாடா உனக்கு சத்தமாடா தாகத்துக்கு ஊத்து தண்ணிதான் உனக்கு தாகத்து ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு வர தாராண்டா தங்க கரும்பு ஆடாடாடா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாடா ஓடி வந்துட்டாடா எங்க கரும்பு வர தந்துட்டாடா தங்க கரும்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு வந்துட்டாடா ஓடி வந்துட்டாடா அருவா கொண்டுட்டாடா எங்க கரும்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு கருப்பு அதற்கு அடுத்தபடியாக சிரிப்பழகி புன்னகை அரசி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி நல்ல பெண் தான் நல்ல பெண் அருமையான பிள்ளை நல்ல கம்பெனி சிமெண்ட் மூட்டை டூ கரையாம்புத்து கப்ளிங் எல்லாமே ஓகே ஆனால் அது யார் ஹஸ்பண்டுன்னு தெரியல என்ன ப்ரோ 500 இறச்சைய என் தெய்வமே 70 தம் மொட்டையன் பிரான்பட்டி பங்காளிகள் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு ரூபாய் 101. சரி சரி. எம்கேஆர் மாணவன் மூக்காயி சத்திவேல் எங்க வந்திருக்காங்களே நீ புத்திர மயிர்மேனே. எம்கேஆர் மாணவன் மூக்காய் சத்திவேல் என்னுடைய மாணவன் சத்திவேல் ரசிகர் மன்றம் சார்பாக புதுக்கோட்டை அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 501. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வளர்த்த ஒரு காலை விளையாண்டு அது பரிசு வாங்கிட்டு வரும்போது அந்த வளர்ப்பாளருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதான் எனக்குன்னு பேர் சொல்ல ஒரு மாணவன் இருக்கேன். இன்னும் 2 பேர் குட்டிச்சோர போயிட்டாங்க. எதில் விட்டேன்
வாயில சுடுதண்ணியை வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி அரச்சனாம அரப்போமா தோட்ட துணிய துவப்போமா. கத்த முடியல என்னால. உசிலம்பட்டி இளைஞர்கள் சண்டியர் மாடு சார்பாக ரூபாய் 101. பாருங்க தம்பி, எல்லாத்துக்கும் பாடுன்னா அந்த நாடகம் முடிய 7 வருஷம் ஆகும். உசிலம்பட்டி சண்டியர் பாய்ஸ் மாடு, அந்த மாடு என்னைக்குமே பேர் சொல்லத்தே நீங்கள் வளர்த்தீங்க, பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அது எந்த குறையும் வராது. ஒரு 1001 முடிஞ்சு வச்சுருப்போம். அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. கத்தலாம் கத்தலாம், சத்தம் பத்தல கத்தலாம். ஒரு வீட்டில் 4 பேர் வேலை பார்த்தாலும் அந்த 4 வேலை பார்க்குற ஆளுங்க காசு எங்கே போகும்? கூட்டு குடும்பம் மறந்தா ஒரு ஆள்கிட்ட தான் போவோம். அதே மாதிரி தான் நான், எங்கள் அண்ணன் நானும். எங்கள் அண்ணன் ராமர்னா நான் லட்சுமணி, 2 பேரும் இன்று மட்டும் கிடையாது, ஆயுள் உள்ளவரை நாங்கள் பிரிய மாட்டோம். இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை. எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டேன், அத்தனை பேரும் இத்தனை சொந்தங்களை பெற்றதில்லை. அதில் குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்கின்ற நகைச்சுவை தென்றல் இந்த கொன்னையூர் சந்தப்பேட்டை மட்டும் கிடையாது, பக்கத்தூர்லேருந்து எத்தனையோ சொந்த பந்தம் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் தம்பி எப்படியாவது சிரிக்க வேண்டும், வைக்க வேண்டும் என்பதற்காக பீஸ் கேரியலை ஒன்று கையில் எடுத்துக்கொண்டு வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான். என்னென்ன சொல்றியே? பீஸ் கேரியலா? பொத்திட்டு இருடா, தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றியே என்னென்ன சொல்றீன்னு எங்க எடுத்து விடுற. அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்திலே பப்புனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நாடக கலைக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அதற்கு நடிகருடைய முகம், அவங்க வருகை ஒரு காரணம். ஆனா நம்மளை எல்லாம் இம்புட்டு பேரையும் சேர்த்தது யாருன்னா யூடியூப் சேனல், மறக்க கூடாது. அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமம். என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து இங்கிட்டு எங்க அண்ணன் பச்சை துண்டு என்ன வேறு SKS யூடியூப் சேனல் என் தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து இயற்கை உலகம் UN TV லைவ் இயற்கை உலகம் யூடியூப் சேனல், இந்த அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எலெக்ஷன் நிற்க போறியா? நிற்க கூடாது. என்ன செஞ்சாலும் கட்டவாத்தில் வைவாங்க நோத்தாமன். அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கொப்பனாம்பட்டி ஈஸ்வரி செவன் சர்வீஸ். கொப்பனாம்பட்டி பாட்டு போடுற, அப்புறம் கரல்ட்டிட்டு போறியா? இன்னும் அதிசய பூலாக்கா பேசுற. சவுக்கா யாரு உன்னை 7 கிலோ வாங்க சொன்னது? அதெல்லாம் கேள்வி கேப்பி. ஆனால் முக்கியஸ்தர்கள் இடத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த வலியும் அந்த வேதனையும். தொடரட்டும் உங்கள் பணி. நீங்க இருக்கு வரை சிறுவர்களுக்கு உங்க அருமை தெரியாது. வாழ்த்துக்கள் ஐயா. எவ்வளவு சொன்னாலும் பருப்பு வேகலையாடா. 500,000 வரும்னு நினைச்சு எரியிட்டீல. பொன்னமராவதி தாலுகா பொய்யாமணிவட்டி செந்தில்நாதன் சாமிநாதன் சொன்ன பிக் பாஸ், சென்னை பிக் பாஸ் என்ன ஓட்டிருக்க? பிக் பாஸ் வழங்கும் AKR எனக்கு தானா
எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 சென்னை பிப்பாஸ் யாருன்னு நீங்க கொடுக்கலையா? சரி சரி, அப்புறம் எதுக்கு வேற இருக்குது? கொன்னையம்பட்டி SAN சத்தியமூர்த்தி ஆனந்தகுமார் சார்பாக ரூபாய் 501. இங்கிலீஷில் இருக்கு, என்ன இருக்குது இங்கிலீஷில் என்ன போல இருக்கு? நான் படிக்க தெரியாதவன். நன்றி. டிரான்ஸ்போர்ட் அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. நாடகத்துடைய அமைப்பாளர் செல்லியம்பட்டி அன்பு தம்பி ரஞ்சித்தும் கிராமத்தார்களும் சொன்னாங்க, குறைக்காதீங்க மருதமணி பப்புன் டான்ஸை குறைக்காதீங்க, இல்லை எல்லாரும் போயிடுவாங்க ஐயான்னு சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் நின்றேன். யாரும் என்னை தப்பாக எடுத்துக்கிற வேணாம், சரிதானே? அப்புறம் நான் போயிட்டு வந்து அப்புறம் மருதமணியை புழக்கிறட்டையும் அப்புறம் இப்போ தானே கோடாலியை துவஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கைதட்டு அவனை கண்டமாக கம்பு கூட்டலாம் அறைவேன். நாடகத்துணை அமைப்பார் செல்லியம்பட்டி பலவாத்திய கலைஞர் அழகரசாமி அவருடைய தவ புதல்வன் செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, எங்களை போன்ற திறமை மிக்க நல்ல நாடக கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான வள்ளி திருமணம் எந்த நாடகம் வேண்டுமென்றால் நாட வேண்டிய ஒரே ஒரு தமிழன் யாருன்னா செல்லியம்பட்டி அன்பு தம்பி ரஞ்சித்தை நாடுங்கள், அவனிடம் நாடகம் கொடுங்கள். நாங்கள் காரில் வந்துடுவோம், பின்னாடி மகேந்திர வேணு வரும், எல்லாமே வரும். ரொம்ப நன்றி. என்னண்ணே என்னார் அன்பு அறக்கட்டளை சார்பாக நகரப்பட்டி ரூபாய் 1001. நீ ஒண்ணுமே செய்ய சார்கார் வார்ஸ் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 300. இது என்ன கணக்கு? சரி சரி, பூரா என் சொந்த வந்தங்க. ஒரே ஒரு விஷயம், உரிமையோடு எப்பயும் பேசுவேன். அந்த பேசக்கூடிய உரிமை எனக்கு எப்பயுமே இருக்கு. ஏன்னா என்னுடைய சொந்த பந்தங்கள் கஷ்டப்பட்டாலும் என்னால் ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் யாருனால நம்ம முன்னேறணுமோ, யாருனால ஒரு வேலையை கற்றுக்கிட்டோமோ அவங்கள மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அது பெரிய துரோகம் ஐயா, உண்மைதான். நான் மறக்காம மேடைக்கு எங்க வாத்தியாரை நினைக்கிறனாலதான் மேல இருந்து அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். அந்தந்தண்டி ஊர்ல எல்லாம் திருவிழா நடத்தினா கூட்டத்தை தாமதிக்க முடியாது. 7 வீடுதான். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் கஞ்சி குடிக்க மாட்டேன், இவன் மாடு அங்கே போச்சுன்னா ஜபத்தை அடிச்சிருவேன். 3 தான் தொடர்ந்து வாமப்பு தான் அந்த ஊரில். காசு வெட்டுதல், மிளகா அரைத்தல், மண்ணை வாரி தூத்துதல். ஊரில் ஒத்த மண்ணு கிடையாது, பூரா தூத்தி விட்டு இப்போ மண்ணுக்கு அலைகிறேன் நாயா. அப்படி ஒரு டேஞ்சர் ஊரில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே என்னால் முடிந்தது அத்தனை உறவுகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கோமாளி கூத்தாடி, நீங்கள் இந்த மேடையில் இந்த கூத்தாடியை பார்த்து இந்த கோமாளியை பார்த்து கொடுக்கக்கூடிய காசை வச்சு தான் ஐயா ஏழையை காப்பாத்துறேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர். எங்க அப்பா அம்மா வச்ச பேரு MK ராதாகிருஷ்ணன். ஆனா இத்தனை என் சொந்தங்கள் வச்ச பேரு தான் இன்னைக்கு உலகம் பூரா தெரியுது. MKR பாப்புன் காமிக் மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். அதே மாதிரி நிறைய உறவுகள் எங்கே ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருப்பீங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சு நீங்க போகும்போது ரொம்ப கவனம். என் அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்து போனா ஐயா, நீங்க எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழணும். உங்களுக்கு வேணா அந்த கோமாளி தேவையில்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு சிரிக்க வச்சு நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு சொந்தங்கள் சொல்ல நீங்கள் நல்லா இருக்கு. போயிட்டு வரேன். நீ பொட்டு வச்சே தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் பட்டி
சிக்க வச்சு நல்லா ஏத்து. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத. பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத. பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சக்தி உள்ள ஜாமி ஐயா பொன்னையூர் முத்துமாரி, சக்தி உள்ள ஜாமி ஐயா பொன்னையூர் முத்துமாரி. அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா, அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத. பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா வீரத்துக்கு வந்து நின்னா, நியாயத்துக்கு கட்டுப்பட்டா வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டுப்பட்டா வீரத்துக்கு வந்து நின்றா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மதிக்கும் கலங்கி நிக்காத. பொன்னையூர் சந்தப்பட்ட பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, தமிழனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீர தமிழனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அதடா ஆடாதடா மன்னிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மன்னிதா. ஆடாதடா ஆடாதடா மன்னிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மன்னிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மன்னிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மன்னிதா. சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா, நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா. மூச்செடுக்கு முக்கூளிச்ச முத்த போல காப்பா, அவ முந்தானையில் தொட்டில் கட்டி முத்தோ 100 கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்துமா, அது கண்ணீர் இல்லடா அவ ரத்தம் தானடா. பூமியில பிறந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி, அதை புரிஞ்சுக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. ஆடாதடா அப்பா ஆடாதடா ஆடாதடா மன்னிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மன்னிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா ஆடாதடா மன்னிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மன்னிதா.
பறிக்குதப்பா உள்ளோ நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளோ பிறக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா ஒரு பொண்ணு அணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா காத்துக்கு ஒரு வேலை இல்லை காத்துக்கு ஒரு வேலை இல்லை காதலுக்கும் வேலை இல்லை மத வேதம் என்ன நிழல மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேடு தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த அண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா மாசம் ஃபுல்லா அப்படித்தான் போல் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அதனால அதுவும் அப்படித்தான் இருக்குமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாருக்கும் கேக்குதா பேசுறது? உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். அந்த பின்னாடி நிக்கிறவங்க தயவு செஞ்சு நொய் நொய்னு பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. செத்த நேரம் இன்னும் 1 மணி நேரத்துல நாடத்தை முடிச்சு போறோம். அண்ணே பயத்துல இருக்கீரா? ஏன் எங்கள் நாடத்தை போட்டு எல்லாம் உசுர கையில பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி நாடத்தோட ஆரம்பமானு கேட்க வந்தேன். ஏன் இந்த ஆல்ரோடுக்கார் இப்படி உட்கார்ந்துருக்காரு? நான் சோடானே மோகினி கை தீண்டாதே நான் சோடானே மோகினி கை தீண்டாதே போவடே கத்தாத ப்ரோ நான் சோடானே மோகினி கை தீண்டாதே மரியா மாப்பிள்ள மரியா மரியா மாமணி மரியா என்ன துட்டு புட்டு போடாம கட்டிக்கிட்டு போடா மரியா மாப்பிள்ள மரியா ஏ மரியா மச்சான் மரியா நான் சோடானே மோகினி கை தீண்டாதே போவடே ஓடி மலமே தவயா தப்பல நீ ஜோடி மலயே தயாயமையா ஓடி மலமே தவயா தப்பல நீ ஜோடி மலயே தயாயமையா சமஜகரே இருக்கு சன்னகரே நீ சமஜ பண்ணே தயாயமையா சத்தலே கேட்டாரோ வரமாட்டே பரம்பரையா வந்து பிரச்சனையாக இத பரவாயில்லை நிக்க முடியாது பரம்பரையா வந்து பிரச்சனையாக காலையில குளுக்கோஸ் தான் ஏற அண்ணே கூட பிறந்தவனே இல்ல உன்னை அண்ணே, உத்து இது உத்து பாக்குறானே என்னன்னு தெரியல தம்பி ரொம்ப உத்து பாவம் புள்ள இப்படி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு பாக்குறான் வேற ஒண்ணு முடியாத புள்ளைய போட்டு இப்படி வதைய வாங்குறியே இல்லையா அவன் அப்படி பாக்குற மாதிரி எனக்கு தெரியலையே வேற அப்படிலாம் நினைக்காதீங்க 2 பேரும் அந்த லைனுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க இப்ப 2 பேத்துக்கு ஒண்ணும் இல்ல
ஏன் இல்லைன்னா நீ வாங்கி வச்சு செட் பண்ண போறியா? உன் மண்டைய புழக்க போறேன் பாரு. சும்மா என் ஜீவனை வாங்காம பின்னாடி யாராவது வந்தா சிக்னல் காமி உசுறு போகுது. என்ன காதலி போறாயிரம் உண்டு ஆனா என்ன கட்டிக்கிற நிமிடம் உண்டு. வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர்தான் துணி துவைக்கணும், அவர்தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தள்ளுறது எனக்கு ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் நானே வந்து மாற்றேன் பாரு. அண்ணே சூடானதுல விட்டாச்சு, அடுத்து இன்னும் சொல்லுங்க என்னென்ன சொல்றது. தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? உனக்கு ஒண்ணு மன சங்கடம் எதுவும் இல்லையே? இந்த ஐஸ் தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள காலு கையை வச்சு ஊற வச்சா நல்லா இருக்கும். ஏற்கனவே உள்ள அப்படித்தான் இருக்குது, வெளியில வந்தாதான் இருக்குது. மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி சந்தோஷமா இருக்கா? அப்படி இல்லம்மா. எரிச்சலா இருக்கா? இல்ல. கொன்னையூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமா, யாரும் இல்லன்னு சொன்னா. என்ன நாள் லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே முடிஞ்சு போச்சு. 12 மணிக்கு மேல ஆயிருச்சு. 12 மணிக்கு மேல ஆயிருச்சா? ஐயோ, நேரா ஆனதே தெரியாம தான் இருக்கியா? ஐயோ. பரவாயில்லம்மா, 11 ரூபாய் கோயில்ல. மச்சான பாரு. மச்சான பாருடி.
சமக்காரடி